ட்ரைனிங் அப்படிங்கிறது நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில இது வரைக்கும் ஒரு 14 ப்ராடக்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு 15வது ப்ராடக்ட். ஸோ இன்னைக்கும் ரொம்ப ஒரு எக்ஸலண்டான, ஸோ எல்லாருக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் இன்னைக்கும் பார்க்க போறோம். ஸோ இப்போ லாஸ்ட் ஒரு 2-3 டேஸா பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஹெல்த் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதாவது ஹெல்த் சப்ளிமெண்ட், ஹெல்த் ஃபுட் சப்ளிமெண்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதுல நான் ஃபர்ஸ்ட் லாஸ்ட் 2 மீட்டிங்ஸ்லயும் ஒரு டிஸ்க்ளைமரா ஒரு ரெக்வஸ்டா கேட்ட ஒரே ஒரு விஷயம் தான், இன்னைக்கும் நான் அகெயின் அதை சொல்லி தான் இந்த ஹெல்த் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் நான் எப்பொழுதுமே இதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ண போறேன். ஏன் அப்படின்னா, ஸோ இந்த ஹெல்த் ரிலேட்டட் சப்ளிமெண்ட்ஸ் அப்படின்னு எடுக்கும்போது ஸோ நம்மளுக்கு காமனா வரக்கூடிய ஒரு சில டவுட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இன்னைக்கு எடுக்கக்கூடிய ப்ராடக்டோட நேத்து எடுத்த ப்ராடக்ட் நம்ம சேர்த்துக்கலாமா, ஸோ இந்த ப்ராடக்டோட ஆர்ஜிஜிஎல் எடுக்கலாமா, இந்த ப்ராடக்டோட சவந்திரையா எடுக்கலாமா, ஸோ சவந்திரையா எடுத்தா இந்த ப்ராடக்ட் எடுக்கலாமா எடுக்க கூடாதா, ஸோ இந்த மாதிரியான ஒரு காமனான கொஸ்டின் வந்து நம்மளுக்கு டிஃபால்ட்டா எழும். பட் நான் ரெக்வஸ்ட் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ அன்னைக்கான ப்ராடக்டை நீங்க லிசன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு அந்த ப்ராடக்டோடைய கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைச்சிரும். ஒன்ஸ் இந்த ப்ராடக்ட் ட்ரைனிங் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, ஸோ நம்மளுக்கு ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ப்ராடக்ட் பத்தி தெரியுது அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம இந்த மாதிரி ஒரு ட்ரைனிங்ஸ் அரேஞ்ச் பண்ணி ஸோ நம்ம டாக்டர்ஸோட நம்ம லீடர்ஸோட டிஸ்கஸ் பண்ணி அதனுடைய ஃபார்முலேஷன், எந்த ப்ராடக்ட் கூட எந்த ப்ராடக்ட் சேர்த்து எடுக்கலாம், எந்த ப்ராடக்ட் கூட எந்த ப்ராடக்ட் சேர்த்து எடுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம ஃபார்முலேஷன் பண்ணலாம். ஸோ இதுதான் என் சைடு இருந்து வைக்கக்கூடிய ஒரு ரெக்வஸ்ட். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஓகே அப்படின்னா ஸோ சாட் பாக்ஸ்ல ஒரு தம்ஸ் அப்போட இன்னைக்கான ப்ராடக்டை நம்ம பவர்ஃபுல்லா பார்க்கலாம். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் லீடர்ஸ். ஸோ கண்டிப்பா ஸோ நம்ம ப்ராடக்டோடைய ஃபார்முலேஷன் ஒன்ஸ் இந்த ப்ராடக்ட் ட்ரைனிங் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் பார்க்க தான் போறோம். ஸோ அது இன்னும் நம்மளுக்கு கிளியரா இருக்கும். ஏன் நான் இந்த ஒரு ரெக்வஸ்ட் டெய்லி நான் வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்னைக்கான ப்ராடக்டை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறது மட்டும் இன்னைக்கு சில பேர் இருப்பாங்க. அதாவது இன்னைக்கு ஹெல்த்தி போன்ஸ் எடுக்கிறோம்னா ஹெல்த்தி போன்ஸை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு அதை மட்டும் எடுக்கக்கூடிய பீப்புள்ஸ் இன்னைக்கு நிறைய பேர் அட்டன் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு எந்த விதத்திலையும் நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிற ஒரு விதத்துக்காக தான் ஸோ இந்த ஒரு ரெக்வஸ்ட். ஸோ தேங்க்யூ ஸோ மச், எல்லாருமே தம்ஸ் அப் போட்டிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். எஸ், ஸோ இன்னைக்கான ஒரு ப்ராடக்ட். ஸோ அந்த ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி ஸோ நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கும் நம்மளுடைய மைண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கும் நம்மளுடைய ஆக்ஷன் நம்மளுடைய செயல்பாடுகள் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கும் நம்மளுடைய எலும்புகள் ஸ்ட்ராங்கா இருக்கும். அதாவது நம்மளுடைய மனநிலை, நம்மளுடைய உடம்பு, நம்மளுடைய செயல்பாடுகள் ஸ்ட்ராங்கா இருக்கணும், பலமா இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய எலும்புகள் பலமா இருக்கணும். ஏன்னா நம்மளுடைய உடம்பு ஃபுல்லாவே பார்த்தோம் அப்படின்னா எலும்புகள் தான். தலையில இருந்து கால் வரை நம்மளுக்கு எலும்புகள், அதாவது ஸ்கெலிட்டல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம பாடி ஃபுல்லா ஸ்கெலிட்டல் சிஸ்டம் தான் இருக்கு. அப்ப நம்ம கம்ப்ளீட்டா ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய போன்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்ப நம்மளுடைய போன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஜென்ரலா நம்ம பிறக்கும் போது பார்த்தோம் அப்படின்னா நம்ம உடம்புல 270 எலும்புகள் நம்ம குழந்தையா பிறக்கும் போது இருக்கும். ஸோ ஒன்ஸ் நம்ம வளர வளர அது ஃபியூஸ் ஆகி நம்ம அடல்ட் ஸ்டேஜ் ரீச் ஆகும்போது பார்த்தோம் அப்படின்னா நம்ம உடம்புல 206ல இருந்து 213 போனா அது கன்வெர்ட் ஆகுது, மொத்தமா ஃபியூஸ் ஆகி. அப்ப நம்ம பாடி ஃபுல்லாவுமே இந்த எலும்போடைய விஷயங்கள் கம்ப்ளீட்டா தலையில இருந்து கால் வரைக்கும் நம்மளுக்கு இருக்கு. பட் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ப்ராடக்டும் ஸோ இன்னைக்கு எலும்புக்கான ஒரு ப்ராடக்ட். எலும்பு அப்படின்னா எலும்போடைய ஹெல்த், போன் ஹெல்த்துக்கான ஒரு ப்ராடக்டை தான் இன்னைக்கு மெயினா பார்க்க போறோம். ஸோ போன் ஹெல்த்துக்கு ஏன் ஒரு ப்ராடக்ட் நம்ம இன்னைக்கு டிஎக்ஷன்ல கொண்டு வந்திருக்காங்க? போன் ஹெல்த்துக்காக இன்னைக்கு டிஎக்ஷன்ல ஏன் ஒரு ப்ராடக்ட் கொண்டு வந்திருக்காங்க? ஏன் இன்னைக்கு மெயினா யோசிக்கணும் அப்படின்னா இன்னைக்கு ஒரு 25-30 வயசுக்கு மேலேயே இந்த பேக் பெயின் அப்படிங்கிறது இன்னைக்கு காமனா நிறைய பேருக்கு வர ஆரம்பிக்குது. ஒரு 40 வயசு ஆயிட்டாங்க அப்படின்னா இந்த மூட்டு வலி, கை கால் மூட்டு வலி, ஸோ இது இல்லாத ஆளே இன்னைக்கு ஃபேமிலியில இருக்கிறது
கிடையாது. ஏன் அப்படின்னா நம்ம போன் ஸ்ட்ரென்த்துக்கான ஒரு சில விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்றதும் இல்லை, போன் ஸ்ட்ரென்த்துக்கான ஒரு சில விஷயங்களை நம்ம எடுக்கிறதும் இல்லை, ஒரு ப்ராப்பர் நியூட்ரிஷனை போன் ஹெல்த்துக்காக நம்ம எடுக்கிறது கிடையாது. அப்ப இன்னைக்கு ஒரு 25 வயசுக்கு அப்புறமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு வேலைக்கு போறாங்க, ஒரு ஐடில வேலை பண்றாங்க, ஸோ ஃபுல் டே உட்காடுறாங்க, ஸோ போன்ஸ் ஹெல்த் வீக் ஆகுது. இன்னைக்கு லேடிஸ் வந்து ஆஃப்டர் பிரெக்னன்சி பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய போன் ஸ்ட்ரென்த் வீக் ஆகுது. ஒரு 30 ஏஜ்க்கு மேல ஸோ இன்னைக்கு டிராவல் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க, டிராவல் பண்றவங்களுக்கு ஒரு போன் ஸ்ட்ரென்த் வீக் ஆகுது. ஒரு 40 வயசுக்கு மேல அந்த ஏஜிங் ப்ராப்ளம்னால இன்னைக்கு போன் ஸ்ட்ரென்த் வந்து வீக் ஆகுது. அப்ப இன்னைக்கு போன் ஹெல்த்தியா இருந்தாதான் நம்மளோட என்டையர் பாடி மைண்ட் அண்ட் ஆக்ஷன் வந்து நம்மளுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும். பட் இன்னைக்கு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல இப்போ இன்னைக்கு நிறைய பேர் நம்மளுடைய போன் ஹெல்த்துக்கான ப்ராப்பர் ஃபுட் எதுவுமே எடுக்கிறது இல்லை, ப்ராப்பர் நேச்சுரல் ஃபுட் எதுவுமே நம்ம எடுக்கிறது இல்லை. இன்னைக்கு நிறைய பேருக்கு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு சிம்பிளா காமனான ஒரு நேம் வைப்பாங்க, கால்சியம் டெஃபிஷியன்சி அப்படிங்கிற ஒரு நேம். ஸோ கால்சியம் டெஃபிஷியன்சி அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய போன் ஹெல்த் வீக்கா இருக்கும், நம்மளோட டென்டல் ஹெல்த் வீக்கா இருக்கும். ஸோ அதுக்காக இன்னைக்கு நிறைய மெடிசின்ஸ் எடுக்கிறவங்களும் இருக்காங்க. அப்ப பெரியவங்க மட்டும்தான் இன்னைக்கு எடுத்துட்டு இருக்காங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு குழந்தைகளும் கால்சியம் டெஃபிஷியன்சி நிறைய டேப்லெட்ஸ் இன்னைக்கு மெடிக்கல்ல வாங்கி இன்னைக்கு எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு நம்மளுடைய போன் ஹெல்த்துக்கான ஒரு ப்ராடக்டா தான் இன்னைக்கு டிஎக்ஸ்என்ல நம்ம லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய ப்ராடக்ட். அப்ப இந்த ப்ராடக்ட் பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம இன்னும் இந்த போன் ஹெல்த்னால எவ்வளவு பேரு என்னென்ன மாதிரி பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம இன்னும் கிளியரா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த ப்ராடக்ட் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் நம்ம ஒவ்வொருத்தரோட வீட்டுக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். இன்னைக்கு புவர் போன் ஹெல்த் இஸ் காமன்லி அண்ட் காஸ்ட்லி அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு புவர் போன் ஹெல்த் அப்படிங்கிறது காமனா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இன்னைக்கு யார் பார்த்தாலும் பேக் பெயின் சொல்றாங்க, மூட்டு வலி சொல்றாங்க, கை கால் வலி சொல்றாங்க. அதுவும் மெயினா பார்த்தோம் அப்படின்னா லேடிஸ். ஸோ ஆஃப்டர் 35 to 40 பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை நீங்க கேட்டு பார்த்தீங்கன்னாவே தெரியும், இன்னைக்கு கை கால் வலி மூட்டு வலி அப்படிங்கிறது இன்னைக்கு காமனா நிறைய லேடிஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம். ஸோ அப்ப இன்னைக்கு இதனால இன்னைக்கு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கலா பார்க்கும்போது இன்னைக்கு சர்வேல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த புவர் போன் ஹெல்த்னால வருஷத்துக்கு 1.5 கோடி பேரு ஆஸ்டியோபொராசிஸ் எலும்பு புரை அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த எலும்பு புரைனால 1.5 கோடி பேரு ஈஸி ஃப்ராக்சர்னால பாதிக்கப்படுறாங்க. ஒரு சின்னதா அடிபட்டா கூட இன்னைக்கு ஃப்ராக்சருக்கு அவங்களுடைய போன் வந்து அஃபெக்ட் ஆகுது. ஸோ அது மூலியமா மட்டும் இன்னைக்கு 1.5 கோடி மக்கள் வருஷத்துக்கு இன்னைக்கு ஃப்ராக்சர்னால பாதிக்கப்படுறாங்க. அதே மாதிரி இன்னைக்கு ஹாஸ்பிட்டலைசேஷன் வருஷத்துக்கு 5 லட்சம் பேர் ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆகுறாங்க இந்த போன் ரிலேட்டட் ப்ராப்ளம்னால இன்னைக்கு 5 லட்சம் பேர் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகுறாங்க. இன்னைக்கு நிறைய போன் ரிலேட்டட் எமர்ஜென்சி கேஸ் அப்படின்னு பார்க்கும்போது 8 லட்சம் பேர் எமர்ஜென்சி கேஸ்ல இன்னைக்கு அட்மிட் ஆகுறாங்க. அதே மாதிரி இன்னைக்கு 2.5 கோடி பேர் வருஷத்துக்கு டாக்டரை மீட் பண்றாங்க போன் ரிலேட்டட் இஷ்யூஸ்னால. யோசிச்சு பாருங்க, வருஷத்துக்கு 2.5 கோடி மக்கள் இன்னைக்கு டாக்டர் இன்னைக்கு விசிட் பண்றாங்க இந்த எலும்பு புரை அப்படின்னு சொல்லக்கூடியது. எலும்பு புரை அப்படின்னா ஆஸ்டியோபொரோசிஸ். ஸோ ஒரு வீக்கான போன் இருக்கனால இன்னைக்கு 2.5 கோடி பேர் ஹாஸ்பிட்டல் விசிட் பண்றாங்க. அதே மாதிரி இன்னைக்கு ஒரு நியர்லி ஒரு 2 லட்சம் பேர் இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா வீட்டில் உள்ளவங்க நர்சிங் ஹோம்ஸ்ல பிளேஸ் பண்றாங்க. அதாவது வீட்டில் உள்ளவங்க முதியோர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த போன் ரிலேட்டட் இஷ்யூஸ்னால வீல் சேருக்கு அவங்க தள்ளப்படுறாங்க. ஸோ வீல் சேர்ல இருக்கக்கூடியவங்களை வீட்டில் மெயின்டைன் பண்ண முடியாம இன்னைக்கு நிறைய நர்சிங் ஹோம்ல போய் சேர்க்கறதுக்கான விஷயங்களும் நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு. ஸோ இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இந்த சர்வே ரொம்ப ஒரு நம்ம எல்லாருமே ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு சர்வேவா இருக்கு. ஏன்னா போன் ஹெல்த் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு சர்வேவா இன்னைக்கு இந்த சர்வே இருக்குன்னு தான் நான் நம்புறேன். ஏன்னா ஜென்ரலா ஓவராலா பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு வருஷத்துக்கு 5 கோடி மக்கள் இன்னைக்கு போன் ரிலேட்டட் இஷ்யூஸ்னால இந்தியால மட்டும் பாதிக்கப்படுறாங்க. நான் சொல்லக்கூடிய சர்வே பாத்தீங்க அப்படின்னா இந்தியால மட்டும் 50 மில்லியன்ஸ், அதாவது 5 கோடி மக்கள் இன்னைக்கு எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஆஸ்டியோபோரியோசிஸ்னால இன்னைக்கு பாதிக்கக்கூடிய இந்தியன் பீப்புள்ஸ் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா 5 கோடி பேர். ஸோ அதுல டிஃப்ரெண்டா கேட்டகரைஸ் பண்ணி அதை நம்மளுக்கு பிரிச்சு காட்டும் போது இன்னைக்கு 2.5 கோடி பேர் ஹாஸ்பிட்டல்ல
எலும்பு ரிலேட்டட் ப்ராப்ளம்னால விசிட் மட்டுமே இன்னைக்கு பண்றாங்க. விசிட் மட்டுமே பண்ணக்கூடிய மக்களும் இன்னைக்கு இருக்காங்க. ஸோ அப்ப இதனுடைய சிம்டம்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா போன் டிசீஸோடைய ஜென்ரல் சிம்டம்ஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா போன் பெயின். ஸோ எலும்புகள்ல வலி ஆரம்பிக்கும், எலும்புகள்ல வலி நிறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி சின்னதா ஒரு அடிப்பட்டா கூட ஃப்ராக்சர்ஸ் வந்து நம்மளுக்கு ஏற்படும். இன்னைக்கு நிறைய பேர் இன்னைக்கு நம்ம ஊர்ல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாவு கட்டு எல்லாம் போடுவோம். இன்னைக்கு சின்னதா ஒரு அடிப்பட்டாலே பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய பேர் மாவு கட்டு போடுறாங்க, நிறைய பேர் ஸ்லிங்கு மாட்டிருக்காங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த கையில காலில எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்லிங்கு நிறைய பேர் இன்னைக்கு சின்னதா அடிப்பட்டாலே ஃப்ராக்சர் ஆகி இன்னைக்கு ஸ்லிங் நிறைய பேர் போடுறாங்க. அதே மாதிரி நம்மளோட ஆக்டிவிட்டிஸ் நல்ல எனர்ஜெட்டிக்கா இருக்காது. நம்மளோட ஆக்டிவிட்டிஸ் எலும்புகள் ஸ்ட்ரென்த்தா இல்லை அப்படின்னா நம்ம பாடியில ஸ்ட்ரென்த் இருக்காது. ஏன்னா பாடி ஃபுல்லாவே நம்மளுக்கு போன்ஸ் இருக்கு. அப்ப எலும்போடைய ஸ்ட்ரென்த் குறைய குறைய நம்மளுடைய எனர்ஜி லெவலும் குறைய ஆரம்பிக்கும். ஸ்ப்ரைன்ஸ் ஈஸியா நடக்கும், சுளுக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஸ்ப்ரைன்ஸ் நல்ல ஈஸியா நடக்கும், இன்ஃபெக்ஷன்ஸ் நடக்கும், பேக் பெயின் வர ஆரம்பிக்கும், நம்ம என்டையர் பாடி ஹெல்த்தே வீக் ஆக ஆரம்பிக்கும். ஒருத்தர் லுக்கை பார்க்கும் போதே பார்த்தோம் அப்படின்னா அவர் போன் வீக்கா இருக்கு அப்படின்னா அவரோட அவுட்டர் அப்பீரியன்ஸும் கம்ப்ளீட்டா வீக்கா தான் இருக்கும். அவருடைய அவுட்டர் அப்பீரன்ஸும் கம்ப்ளீட்டா வீக்கா தான் இருக்கும். அப்ப கண்டிப்பா ஈஸியா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அவருக்கு போன் வீக்கா இருக்கு அப்படிங்கிறது. ஸோ இவ்வளோ பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு நம்மளுடைய போன் ஹெல்த்தை ப்ராப்பரா பார்த்துக்காம விட்டோம் அப்படின்னா, ஸோ இது எல்லாமே அந்த போன் ரிலேட்டட் இஷ்யூ வர்றதுக்கான ஜென்ரல் சிம்டம்ஸா நம்ம இங்க காமிச்சிடும். ஸோ இது இன்னைக்கு காமனா நிறைய பேருக்கு இருக்கு. நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி 25 வயசு 30 வயசுலயே பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு போன் ரிலேட்டட் இஷ்யூஸ் நிறைய பேருக்கு வருது. இன்னைக்கு பேக் பெயினுக்காக நிறைய பேர் சர்ஜரிஸ் நிறைய பேர் பண்றாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் யங்ஸ்டர்ஸ் பண்றாங்க. வீட்டில் உள்ள லேடிஸ்க்கு ஒரு 35-40க்கு மேல பார்த்தோம்னா டிஃபால்ட்டா பேக் பெயின் அண்ட் ஜாயிண்ட் பெயின் அப்படிங்கிறது டிஃபால்ட்டா இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அப்ப இது எல்லாமே ஜென்ரல் சிம்டம்ஸா நம்ம இந்த இடத்துல சொல்றோம். அப்ப இந்த சிம்டம்ஸ் நம்மளுக்கு டிசீஸா கன்வெர்ட் ஆகும். இந்த சிம்டம்ஸ் நம்மளுக்கு ஒரு பெரிய டிசீஸா கன்வெர்ட் ஆகும். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ராக்சர். ஸோ நார்மலா ஃப்ராக்சர்ஸ் வந்து ஈஸியா இதுல சின்னதா ஏதாவது அடிப்பட்டா கூட அது ஃப்ராக்சருக்கு நம்ம ரிலேட்டட் ஆகும். ஏன்னா நம்மளுடைய போன் டென்சிட்டி, போன் மாஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்காது. போன் வந்து வீக் ஆக ஆரம்பிக்கும், போனுக்கு தேவையான விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இல்லாத காரணத்தினால. அப்ப ஈஸி ஃப்ராக்சர் நடக்கும். ஏன்னா நம்ம போன்ல டென்சிட்டி அதிகமா இருக்காது. அடுத்து பார்த்தோம்னா ஸ்கோலியோசிஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ நம்மளுடைய பாடி, நம்மளுடைய ஸ்பைன் வந்து இர்ரெகுலர் ஷேப்ல இருக்கும். சில பேர் பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு ஒரு ஜென்ரல் எக்ஸாம்பிள்னா இந்த புஷ்பா படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், அல்லு அர்ஜுன். ஸோ அல்லு அர்ஜுன் அந்த ஒரு சைடு வாங்கி நடப்பாரு. ஸோ அதுதான் அந்த ஸ்பைன் வந்து இர்ரெகுலர் ஷேப். அதான் ஸ்கோலியோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அந்த ஸ்பைன் ஷேப்பே கண்டிப்பா மாறிடும். ஒரு ஷோல்டர் கீழே ஒரு ஷோல்டர் மேல, ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள். ஸோ அந்த ஸ்பைன் ஷேப் எப்படி வேணா மாறும். பட் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஷோல்டர், ஒரு சைட் ஷோல்டர் இறங்கி இருக்கும், ஒரு சைட் ஷோல்டர் ஏறி இருக்கும். பாடி ஷேப்பே பாத்தீங்கன்னா அந்த ஸ்பைன் ஷேப்பே கம்ப்ளீட்டா டிஃபர் ஆயிருக்கும். ஏன்னா நம்மளுடைய போனோட மாஸ் அண்ட் டென்சிட்டி ஹெல்தியா இல்லாத காரணத்தினால. அதே மாதிரி பேகட் டிசீஸ் இஸ் ஒன் ஆஃப் த போன் டிசீஸ். அதே மாதிரி ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு புரை. ஸோ இதுதான் மெயினா காமனா இன்னைக்கு எல்லாரும் போன் ஹெல்த் ப்ராப்பரா இல்லாதனால ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்ளம் ஆஸ்டியோபோரோசிஸ். அதே மாதிரி ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின் போது முடக்குவாதம். ஸோ முடக்குவாதம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எலும்புகள்லாம் ஸ்டிஃப் ஆகிக்கும். நம்மளால ஈஸியா ஃபிளெக்சிபிலிட்டி இருக்காது, ரொம்ப ஸ்டிஃப் ஆகிக்கும். ஜாயிண்ட்டை நம்ம மடக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ எல்லாத்துலேயும் பெயின்ஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கும். அப்போ முடக்குவாதம் இன்னைக்கு நிறைய பேருக்கு வருது. கவுட் அப்படின்னு பார்க்கும்போது கீழ்வாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. கவுட் அப்படின்னா கீழ்வாதம், யூரிக் ஆசிட் செக்ரீஷன் அதிகமா ஆகுறனால ஸோ கவுட், ஸோ நம்மளுக்கு கீழ்வாதம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதுவும் ஒன் ஆஃப் த போன் டிசீஸ். அதே மாதிரி பர்ஷிட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இது நம்ம 2 போன்ஸுக்கு நடுவில் ஃப்ளூயிட் செக்ரீஷன்ஸ் இருக்கும். அந்த ஃப்ளூயிட் செக்ரீஷன்ஸ் ஓவர் ப்ரெஷர்ல செக்ரேட் ஆகுறதுனால ஸோ நம்மளுடைய போன் வந்து நிறைய பெயின் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுவோம், இன்ஃப்ளமேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய காமன் போன் டிஸார்டர்ஸ் அப்படின்னு சொல்றோம். இது எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய போன் ஹெல்த் வீக் ஆகிறதுனால ஸ்டெப் பை ஸ்டெப்பா கன்வெர்ட் ஆகக்கூடிய டிசீஸா நீங்க இங்க பார்க்கக்கூடிய காமன் போன் டிஸார்டர்ஸ் நம்ம இங்க பார்க்கறோம். காமன் போன் டிஸார்டர்ஸ் நம்ம பார்க்கறோம். காமனா இன்னைக்கு நம்ம இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் கேள்விப்படுறோம், முடக்குவாதம், கீழ்வாதம், அதே மாதிரி ஃப்ராக்சர்ஸ்,
ஸோ இந்த ஸ்பைன் ஷேப் மாறுறது, ஸோ இது எல்லாமே நம்ம ரெகுலரா இன்னைக்கு யாரோ ஒருத்தரை ஒரு 10ல் ஒருத்தர் பேராச்சும் நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ இந்த ப்ராப்ளம் இல்லாதவங்க இன்னைக்கு கிடையவே கிடையாது. அப்ப இதுக்கு நம்ம பேஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய போன் ஹெல்த்தை ப்ராப்பரா மெயின்டைன். இதுக்கு நம்மளுடைய பேஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய போன் ஹெல்த்தை நம்ம ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணணும். நம்மளுடைய போன் ஹெல்த்தை நம்ம ப்ராப்பரா மெயின்டைன் பண்றோம் அப்படின்னா இந்த மாதிரியான டிசீஸ்ல இருந்து நம்ம வெளியில வரலாம். இந்த மாதிரியான டிசீஸ் நம்மள அஃபெக்ட் பண்ணாமையும் நம்ம பார்த்துக்கலாம். அப்ப இன்னைக்கு டிஎக்ஸ்என்ல ஒரு எக்ஸலண்டான ஒரு ப்ராடக்ட். ஸோ இன்னைக்கு நம்மளுக்கு விட்டமின் டி அண்ட் கால்சியம் இருக்கிறதுக்கான 2 முக்கியமான ப்ராடக்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ கால்சியம் அண்ட் விட்டமின் டி நம்ம டயட்ல இருக்கும் பொழுது ஸோ இந்த மாதிரி ஆஸ்டியோபொரோசிஸ் டெவலப் ஆகிறத நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். நம்மளுடைய ஃபுட்ல கால்சியம் அண்ட் விட்டமின் டியை உடம்புக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கும் பொழுது நம்மளுக்கு இந்த மாதிரியான ஆஸ்டியோபொரோசிஸ் ரிஸ்க்ல இருந்து நம்ம வெளியில வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்ப நம்ம கால்சியம் அப்படின்னு இன்னைக்கு சோர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு மெயினா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது மில்க்கு. ஸோ அதே மாதிரி சீஸ், யோகட், ஆல்மண்ட்ஸ், வே ப்ரோட்டீன். ஸோ இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா கால்சியம்க்கு நம்மளுக்கு தெரிஞ்ச சோர்ஸ். பட் இன்னைக்கு காமனா கால்சியம்க்கு நம்ம எடுக்கக்கூடிய ஒரே ஒரு சோர்ஸ் பார்த்தீங்கன்னா மில்க் மட்டும்தான். அதுவும் இன்னைக்கு இருக்க நிறைய குழந்தைங்களுக்கு பால் குடிக்கிறது இல்லை. இன்னொரு சைடு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வாங்கி சாப்பிடக்கூடிய பால் ஆரோக்கியமான பாலா இருக்கிறதும் இல்லை. இன்னைக்கு பாலே ஒரு பாய்சன்கிற அளவுக்கு இன்னைக்கு பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா நம்ம குடிக்கக்கூடிய பால் ஹெல்தியான பாலை நம்மளுக்கு வரது இல்லை. தாய்ப்பால் மட்டும்தான் நம்ம குடிக்கிறது ஹெல்தி. அப்ப தாய்ப்பாலை தவிர நம்ம அதுக்கப்புறம் வளர்ற ஸ்டேஜ்ல குடிக்கக்கூடிய இந்த மாட்டுப்பால் இது எதுவுமே ஹெல்த் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கால்சியமோட சோர்ஸ் அந்த இடத்துல கட் ஆகுது. அப்ப நம்ம பாலையே வாங்கி கொடுத்தா கூட இன்னைக்கு இருக்க நிறைய குழந்தைங்களுக்கு பாலும் பிடிக்கிறது கிடையாது. அப்ப அந்த இடத்துல கால்சியம் சோர்ஸ் நிறைய இடத்துல நம்மளுக்கு கட் ஆகுது. அப்ப டெய்லி யோகட் எடுக்கிறாங்களா, டெய்லி சீஸ் எடுக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா டெய்லி ரொட்டீன்ல நம்ம அதை எடுக்க முடியாது. அப்ப நம்ம எடுக்கக்கூடிய ஃபுட்ல இருந்து ஒரு லெஸ் அமௌண்ட் ஆஃப் கால்சியம் தான் நம்மளுக்கு இன்னைக்கு கிடைச்சிட்டு இருக்கு. லெஸ் அமௌண்ட் ஆஃப் கால்சியம் தான் கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ இது ஒன் ஆஃப் த ரீசன் ஃபார் போன் ஹெல்த் அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இன்னைக்கு இருக்கு. ஸோ இன்னைக்கு குழந்தைகளுக்கும் நம்ம நிறைய இடத்துல பார்க்கலாம். இன்னைக்கு கால்சியம் டெஃபிஷியன்சிக்கு நிறைய டேப்லெட் ஃபார்ம்ல தான் டெய்லி பேசிஸ்ல இன்னைக்கு கொடுத்துட்டு இருக்கோம். பெரியவங்களுக்கும் சரி சிறியவங்களுக்கும் சரி இன்னைக்கு ஒரு டேப்லெட் ஃபார்ம்ல தான் இந்த கால்சியமை நம்ம இன்னைக்கு எல்லாருக்குமே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்ப அதுல ப்ராப்பரான அந்த கால்சியம் கிடைச்சிருமா அப்படின்னு பார்த்தோம்னா என்னதான் இருந்தாலும் அதுல நிறைய விதமான நம்மளுக்கு நேச்சுரலா அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரியாது. நேச்சுரலா அப்படிங்கிற ஒரு விஷயமும் தெரியாது. அப்ப இன்னைக்கு நம்மளுடைய பாடிக்கு தேவையான கால்சியம் அண்ட் விட்டமின் டி இன்னைக்கு டிஎக்ஸ்என் மூலியமா நம்ம கொடுக்குறோம். டிஎக்ஸ்என் மூலியமா கொடுக்குறோம். ஸோ நம்மளுடைய பாடிக்கு எவ்வளவு கால்சியம் தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டீன் ஒரு 14 வயசுல இருந்து 18 வயசுல இருக்காங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 1300 mg கால்சியம் தேவை. ஒரு நாளைக்கு 1300 mg கால்சியம் தேவை. ஒரு 19 வயசுல இருந்து ஒரு 50 வயசுல ஒரு 70 வயசு இருக்காங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 1000 இருந்து 1200 mg கால்சியம். 1000 இருந்து 1200 mg கால்சியம் தேவை. ஒரு டீன் ஒரு வளர்ற ஸ்டேஜ்ல இருக்காங்க. ஒரு 14 வயசுல இருந்து ஒரு 18 வயசுல இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நாளைக்கு 1300 mg கால்சியம் தேவை. வளர்ந்த பிறகு ஒரு 18 வயசுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஒரு நாளைக்கு 1000 இருந்து 1200 mg கால்சியம் நம்மளுக்கு தேவை. அப்ப நம்ம எடுக்கக்கூடிய ஃபுட்ல கம்ப்ளீட்டா இந்த பாடிக்கு தேவையான கால்சியமை நம்ம டெய்லி இன்டேக் பண்றோமா அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே யோசிக்கணும். இன்டேக் பண்றோம் அப்படின்னா ஹாப்பி. ஸோ எல்லாருமே அது நம்மளுடைய போன் ஹெல்த்தா இருக்கும், நம்மளுடைய பாடி ஸ்ட்ராங்கா இருக்கும், மைண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கும், நம்மளோட ஆக்டிவிட்டிஸ் எனர்ஜியா இருக்கும். ஸோ ஹாப்பி. பட் இன்னைக்கு அதுல சேட் பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு நம்ம எடுக்கக்கூடிய ஃபுட்ல போதுமான அளவு கால்சியம் கிடையாது, விட்டமின் டி கிடையாது. ஸோ அதனால நிறைய நம்மளுக்கு போன் ரிலேட்டட் இஷ்யூஸ் வர ஆரம்பிக்கும். அப்ப நம்மளுடைய போன்ஸ் ஹெல்தியா இருக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு சில விஷயத்த யோசிக்க ஆரம்பிக்கும். அதுல ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கால்சியம். ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கால்சியம். இன்னைக்கு கால்சியம் உடம்புக்கு தேவையான அளவுக்கு கால்சியம் நம்ம எடுக்க ஆரம்பிக்கணும். விட்டமின் டி எடுக்க ஆரம்பிக்கணும். டெய்லி எக்ஸசைஸ். ஸோ எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்மளுடைய போன்ஸ் நல்லா ஸ்ட்ராங்கரா இருக்கும்.
அதே மாதிரி இந்த குடிப்பழக்கம், ஸ்மோக்கிங், ஸோ இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணலாம். அதே மாதிரி ப்ரோட்டீன் இன்டேக் நிறைய எடுக்கலாம். பாடி வெயிட்டை ப்ராப்பரா மெயின்டைன் பண்றது மூலியமா நம்மளுடைய போன் ஹெல்த் நல்ல ஸ்ட்ராங்கரா இருக்கு. ஃபர்ஸ்ட் விஷயம், திங்க் அபவுட் கால்சியம் அண்ட் விட்டமின் டி. ஸோ நம்ம எடுக்கக்கூடிய உணவுல கால்சியம் அண்ட் விட்டமின் டியை உடம்புக்கு தேவையான அளவு எடுக்கிறோமா அப்படிங்கறத நம்ம யோசிக்கணும். டெய்லி உடற்பயிற்சி, இந்த ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் நம்ம அவாய்ட் பண்ணலாம். உடம்புக்கு தேவையான ப்ரோட்டீன்ஸ் எடுத்துக்கலாம். அதே மாதிரி பாடி வெயிட் நம்ம மெயின்டைன் பண்றதுக்கான விஷயங்களை நம்ம கண்டிப்பா பார்க்கலாம். ஸோ அப்ப இன்னைக்கு டிஎக்ஸ்என்ல ஸோ இதுக்கு ஒரு சொல்யூஷனா டிஎக்ஸ்என் ஹெல்தி போன்ஸ் அப்படிங்கிற ப்ராடக்டை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கோம். டிஎக்ஸ்என் ஹெல்தி போன்ஸ் அப்படிங்கிற ப்ராடக்டை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது 100% ஒரு நேச்சுரல் ப்ராடக்ட், 100% ஒரு நேச்சுரல் ப்ராடக்ட். ஸோ இந்த ஹெல்தி போன்ஸ்ல நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேச்சுரல் கால்சியம் சப்ளிமெண்ட் ஹெல்ப்ஸ் டு கீப்ஸ் அ போன் ஹெல்தி. ஸோ இந்த ஹெல்தி போன்ஸ்ல மெயினா கால்சியம் இருக்கு. ஹெல்தி போன்ஸ்ல மெயினா கால்சியம் சோர்ஸ் அதிகமா இருக்கு. ஸோ இது உடம்புக்கு தேவையான கால்சியம் சோர்ஸ் நம்மளுக்கு இந்த ஹெல்தி போன்ஸ் மூலியமா இன்னைக்கு டிஎக்ஸ்என்ல கொடுக்குறாங்க. அதை தாண்டி இந்த ஹெல்தி போன்ஸ்ல என்னெல்லாம் இன்கிரீடியன்ட் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் கால்சியம். ஸோ 99% ஆஃப் கால்சியம், ஸோ நம்மளுடைய பாடி மினரல்ஸ் எல்லாமே நம்மளுடைய போன்ஸ்லையும் நம்ம டீத்லையும் தான் ஸ்டோர் ஆகும். நம்மளுடைய டென்டல் கேருக்கும் கால்சியம் தேவை, நம்மளுடைய போன் ஹெல்த்துக்கும் கால்சியம் இன்னைக்கு தேவை. ஸோ அதே மாதிரி இந்த கால்சியம் நம்ம ப்ராப்பரா எடுத்துக்கிறனால ஸோ நம்ம இந்த ஆஸ்டியோபோரோசிஸ், இந்த எலும்பு புரை சம்பந்தப்பட்ட நோய்கள் வராம ப்ரிவென்ட் பண்றதுக்கான ஒரு மெஷர்ஸ் நம்ம பாடிக்கு தேவையான கால்சியம் ரெகுலரா எடுக்கிறனால நம்மளுக்கு நடக்கும். அதே மாதிரி இதுல அடிஷ்னலா குடிச்சி இருக்கு. குடிச்சி அப்படின்னு சொல்லக்கூடியது ஒன் ஆஃப் த ஆயுர்வேதிக் ப்ராடக்ட், ஆயுர்வேதிக் இன்கிரீடியன்ட், ஆயுர்வேதிக் ஹர்ப் அப்படின்னு கூட சொல்லலாம். குடிச்சி அப்படிங்கிறது சீந்தல் கொடி. நம்ம சீந்தல் கொடி அப்படிங்கிறது தமிழ்ல கேள்விப்பட்டிருப்போம். குடிச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய சீந்தல் கொடி. ஸோ சீந்தல் கொடி ஸோ நம்மளுக்கு இருக்கிறதுனால, ஸோ சீந்தல் கொடி ஜென்ரலா பார்த்தோம் அப்படின்னா இந்த மஞ்சள் காமாலை, ஜாண்டிஸ், டயபெட்டிஸ்க்கு, அதே மாதிரி ருமட்டாய் ஆர்த்ரைட்டிஸ், இந்த முடக்குவாதம்க்கு எல்லாமே பயன்படுத்துவாங்க. ஸோ அதுவும் இன்னைக்கு நம்மளுக்கு சப்போர்ட்டிவ் இன்கிரீடியண்டா நம்மளுக்கு இந்த ஹெல்தி போன்ஸ்ல இருக்கு. அதே மாதிரி இதுல ஆம்லா இருக்கு, மரநெல்லி இருக்கு. மரநெல்லி இருக்கனால இதுல விட்டமின் சி அதிகமா இருக்கனால நம்மளுக்கு ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸா நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுது. அதே மாதிரி ஹட்ஸ் தோத். இந்த ஹட்ஸ் தோத் அப்படின்னா ஸோ இது எதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய எலும்பு, யாராவது நிறைய பேர் இந்த ஃப்ராக்சர் ஆயிருப்பாங்க, கை காலில் மூட்டு வலி, ஸோ இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா அது அவங்களுக்கு சீக்கிரமா ஹீல் ஆகிறதுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் இந்த ஹட்ஸ் தோத் மூலியமா கிடைக்கும். ஹட்ஸ் தோத் அப்படின்னு சொல்லும் போது அது இங்கிலீஷ்ல பார்க்கும்போது ஏதோ புரியாத பேர் மாதிரி இருக்கும். பட் நம்ம எல்லாருமே இதை பயன்படுத்தாத ஆளே இருக்க மாட்டோம். ஹட்ஸ் தோத் அப்படின்னா பெரண்டை. ஸோ இன்னைக்கு பெரண்டை அப்படிங்கிறதுல எவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். மெயினா ஏதாவது அடிபட்டுருச்சு அப்படின்னா அந்த கிராமத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரண்டை துவையல் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரண்டை துவையல் அரைச்சி அப்பப்போ கொடுப்பாங்க. ஸோ அந்த பெரண்டை துவையல் அரைச்சி எடுக்கிறது மூலியமா நம்மளுக்கு உடம்புல இருக்கக்கூடிய காயங்கள், ஸோ போன்ல இந்த எலும்புல ஏதாவது முறிவு இருக்கு அப்படின்னா அது சீக்கிரம் குணமாகிறதுக்காக இந்த பெரண்டை துவையல் கிராமத்துல அரைச்சு கொடுப்பாங்க. ஸோ அதுவும் இன்னைக்கு சப்போர்ட்டிவ் ப்ராடக்ட், சப்போர்ட்டிவ் இன்கிரீடியண்டா நம்மளுக்கு இந்த ஹெல்தி போன்ஸ்ல இருக்கு. அப்ப இந்த ஹெல்தி போன்ஸ்ல ஒரு நேச்சுரல் கால்சியம் இருக்கு, குடிச்சி இருக்கு, ஆம்லா இருக்கு, அது இல்லாம ஹட்ஸ் தோத் இருக்கு, கால்சியம் இருக்கு, சீந்தல் கொடி இருக்கு, மரநெல்லி இருக்கு, அதே மாதிரி பெரண்டை இருக்கு. கால்சியம் இருக்கனால நம்மளுடைய போன் டென்சிட்டி அண்ட் மாஸ் அதிகம் பண்ணுது, ஆஸ்டியோபோரோசிஸ் வர்றது லெவலை நம்மளுக்கு கம்மி பண்ணுது. குடிச்சி இருக்கனால ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்க்கு சப்போர்ட் பண்ணுது, டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கும் சப்போர்ட் பண்ணுது, அவங்களுடைய போன்ஸை ஹெல்த்தா வச்சுக்கிறது. இதுல ஆம்லா இருக்கனால, மரநெல்லி இருக்கனால இதுல விட்டமின் சி இருக்கு, நம்மளுக்கு ஒரு நேச்சுரல் இம்யூன் சிஸ்டம் இதுல பில்ட் ஆகுது. ஹட்ஸ் தோத் பெரண்டை இருக்கனால நம்ம உடம்புல எலும்பு முறிவுகள், காயங்கள் இருக்கு அப்படின்னா அதை சீக்கிரம் குணமடைகிறதுக்காக நம்மளுக்கு ஹட்ஸ் தோத் அப்படிங்கிற பெரண்டைய நம்மளுக்கு இதுல இன்கிரீடியண்டா ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 4 முக்கியமான ப்ராப்பர்ட்டிஸ் நம்மளுடைய டிஎக்ஸ்என் ஹெல்தி போன்ஸ்ல நம்மளுக்கு கிடைக்குது. இது கம்ப்ளீட்டா வாங்கி யூட்டிலைஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட். ஸோ இன்னைக்கு ஒரு 1 கிளாஸ் ஆஃப் மில்க்ல பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 125 mg கால்சியம் தான் கிடைக்குது. அப்ப நம்ம உடம்புக்கு ஒரு நாளைக்கு 1200 mg கால்சியம் அப்படிங்கிறது
தேவை. அப்ப 1200 mg கால்சியம் தேவைன்னா நம்ம ஒரு நாளைக்கு எத்தனை கிளாஸ் ஆஃப் மில்க் நம்ம குடிக்கணும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ஸோ அப்போ உடம்புக்கு தேவையான கால்சியம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா நோ ப்ராப்ளம். அப்ப கால்சியம் குறைபாடு இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு டென்டல் ரிலேட்டட், போன் ரிலேட்டட் ப்ராப்ளம் வர ஆரம்பிக்கும். இது ஒன் ஆஃப் த நேச்சுரல் கால்சியம் சப்ளிமெண்ட். ஸோ இது நம்ம யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். ஸோ இது எடுக்கிறனால எந்த விதமான ப்ராப்ளம்ஸும் வராது. அவங்களுடைய போன் ஹெல்த்தை சப்போர்ட் பண்றதுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் தான் இது மூலியமா கிடைக்கும். மெயினா வீட்டில் உள்ள லேடிஸ்க்கு இந்த கால்சியம் டேப்லெட், அந்த ஹெல்தி போன்ஸை நீங்க ரெக்கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் சஃபர் ஆயிட்டு இருக்காங்க. வீட்டில் உள்ள லேடிஸ் இன்னைக்கு நிறைய பேர் சஃபர் ஆயிட்டு இருக்காங்க. ஏன்னா இது எங்க வீட்லயே நான் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். எங்க வீட்டுல லேடிஸ் தான் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எங்க வீட்லயே நான் டிஃபால்ட்டா பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், இந்த கை கால் வலி, மூட்டு வலி அப்படிங்கிறது ஒரு 40 ஏஜ்க்கு மேல போயிட்டாங்க அப்படின்னா காமனா வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம் இந்த பேக் பெயின், கை கால் வலி, மூட்டு வலி. ஸோ கை மூட்டு வலி, அந்த கை ஸ்ப்ரைன்ஸ், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய லேடிஸ்க்கு இன்னைக்கு நடக்குது. ஸோ அதே மாதிரி ஜென்ஸ் இன்னைக்கு நிறைய இடங்கள்ல டிராவல் பண்றாங்க. ஜென்ஸுக்கு காமனா நிறைய பைக் டிராவல் பண்றாங்க, கார் டிராவல் பண்றாங்க. அவங்களுக்கு காமனா வரக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பேக் பெயின். ஒரு 25 ஏஜ்க்கு மேலேயே பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு பேக் பெயின் அப்படிங்கிறது காமன் ஆயிடுச்சு. அப்ப இன்னைக்கு அவங்களும் எடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்டா இந்த ஹெல்தி போன்ஸ் இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு யாருக்காவது ஃப்ராக்சர் ஆயிருக்கு, இன்னைக்கு போன் ரிலேட்டட் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு நீங்க கண்டிப்பா ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு சப்ளிமெண்ட் இந்த ஹெல்தி போன்ஸ். ஏன்னா இது ரியல் டைம் டெஸ்டிமோனியலா இன்னைக்கு நிறைய பேர் லீடர்ஸே சொல்லியிருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் இந்த போன் ரிலேட்டட் ஃப்ராக்சர் ஆனவங்களுக்கு ஹீலிங் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு இந்த ஹெல்தி போன் சப்போர்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத இன்னைக்கு ரியல் டைம் டெஸ்டிமோனியலா நிறைய லீடர்ஸ் நம்மளுக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த நேச்சுரல் இன்கிரீடியண்டா இன்னைக்கு டிஎக்ஸ்என்ல நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ டிஎக்ஸ்என் ஹெல்தி போன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதனுடைய எம்ஆர்பி 315 ரூபா. இதுல 30 கேப்சூல் இருக்கும். ஒரு கேப்சூல் 500 mg. ஒரு கேப்சூல் 500 mg. இதனுடைய எம்ஆர்பி 315 ரூபாய். இது நீங்க கன்சியூமரா டிஎக்ஸ்என்ல வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு 315 ரூபாயில கிடைக்கும். நீங்க டிஎக்ஸ்என்ல டிஸ்ட்ரிபியூட்டரா ஜாயின் பண்ணி வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுல இருந்து 25% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இதுல இருந்து 25% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு கேப்சூல் இல்லைன்னா 2 கேப்சூல் எடுக்கலாம். ஒரு கேப்சூல் இல்லைன்னா 2 கேப்சூல் எடுத்தீங்க அப்படின்னாலே நம்ம பாடிக்கு தேவையான கால்சியம் நம்மளுக்கு கிடைச்சிடும். ஒரு கேப்சூல் இல்ல 2 கேப்சூல் எடுத்தீங்கனாலே போதும். ஸ்டார்டிங் ரெக்கமெண்டட் 1 கேப்சூல் a day இஸ் எனஃப். 1 கேப்சூல் a day அப்படிங்கிறது நம்மளுக்கு போதுமான அளவு. நீங்க கொஞ்சம் ரெகுலரா போக போக 2 கேப்சூல் அப்படிங்கிறது மேக்சிமம் போதும். அதுக்கு மேல நம்ம ரெக்கமெண்டட் கிடையாது. ஏன்னா பாடியில ஓவர் கால்சியம் ஆட் ஆனாலும் நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் விஷயம் கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி கான்ஸ்டிபேஷன்ஸ் இருக்கும், போன் பெயின் ஆக ஆரம்பிக்கும், அப்டமினல் ப்ராப்ளம் வரும். ஸோ பாடி டீஹைட்ரேட் ஆகும். ஸோ அப்ப கால்சியம் அதிக இன்டேக்கும் ப்ராப்ளம். பாடிக்கு தேவையான அளவு கால்சியம் எடுத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா நம்மளுடைய போன் ஹெல்த் நல்ல ஸ்ட்ராங்கரா இருக்கும். போன் ஹெல்த் ஸ்ட்ராங்கரா இருக்கு அப்படின்னா நம்மளுடைய அவுட்டர் லுக் ஸ்ட்ராங்கரா இருக்கும். அவுட்டர் லுக் ஸ்ட்ராங்கரா இருக்கு அப்படின்னா நம்மளுடைய மைண்ட் ஸ்ட்ராங்கரா இருக்கும். நம்மளுடைய ஆக்டிவிட்டி ஸ்ட்ராங்கரா இருக்கும். நம்மளுடைய பாடி ஸ்ட்ராங்கரா இருக்கும். ஸோ நம்ம எனர்ஜியா நம்மளுடைய லைஃப்பை லீட் பண்ணலாம். ஸோ எந்த விதமான ஆஸ்டியோபோரோசிஸ்லயும் நம்ம போய் அதுல உள்ள போகணும் அப்படிங்கிற வாய்ப்பை ஏற்படுத்தாம நம்ம பாடியை நம்ம ஹெல்தியா, நம்ம போன்ஸை ஸ்ட்ராங்கா ஹெல்தியா வச்சுக்கலாம். ஸோ இதுதான் ஹெல்தி போன்ஸ், டிஎக்ஸ்என் ஹெல்தி போன்ஸ். ஸோ கால்சியம் டெஃபிஷியன்சி இருக்கவங்க மட்டும் இல்லை, ஸோ இன்னைக்கு வீட்டில் எல்லாருக்குமே தேவைப்படக்கூடிய ஒரு ப்ராடக்டா இன்னைக்கு டிஎக்ஸ்என்ல நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ எம்ஆர்பி 315 rupees. ஸோ இன்னைக்கான ப்ரெசன்டேஷன் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா சேட் பாக்ஸ்ல ஒரு தம்ஸ் அப்போட, ஸோ நம்ம லீடர்ஸ் ஃபீட்பேக்ஸோட யாராவது ஒருத்தர் 2 பேரோட நம்ம இன்னைக்கான செஷன் நம்ம முடிச்சுக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி இது